கேசரிங்கிற வானரோத்தமனுக்கும் அஞ்சனாதேவிக்கும் கல்யாணம் ஆச்சு. அஞ்சனாதேவி குழந்தையை பிரார்த்தித்தாள், பலவிடங்களிலும் சென்றாள். இன்னும் வேண்டாத கடவுளிலே வாயு பகவானுடைய அனுகிரகத்தால் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஷாலீசூக நிபாபாசம் பிராசூதேமம் ததாஞ்சனா பலான் ஞாகர்த்து காமாவை நிஷ்கிராந்தா ககனேவரா. குழந்தையை பெற்றாள். இன்னைக்கும் திருமலை திருப்பதி மலைக்கு 2வது யுகத்தில் அஞ்சனாத்ரின்னு பேர். முதல் யுகம் கிருத்தயுகத்தில் ரிஷபாத்ரின்னு பேர், 2வது யுகத்தில் அஞ்சனாத்ரின்னு பேர், 3வது யுகத்தில் சேஷாத்ரின்னு பேர், 4வது யுகத்தில் வெங்கடாத்ரின்னு பேர். ஏன் அஞ்சனாத்ரினால் கிருத்தயுகத்தில் தான் அஞ்சனாதேவி அந்த மலையிலிருந்து தபஸ் பண்ணி குழந்தை பிறந்தார். வாயு பகவானுடைய அனுகிரகத்தால் பிறந்தார். குழந்தை பெற்ற பிற்பாடு சரி நமக்கும் பசியாக இருக்குது, வெளியில் போய் பழங்கள் எடுத்துன்னு வருவோம்னு தாய் போனாள். தாய்ப்பால் வரவில்லை. குழந்தை ரொம்ப சக்திசாலியான குழந்தை, ராம கைங்கரியத்துக்காக பிறந்திருக்கிறவர். ஆகவே அப்படி சுத்துமுத்தும் பார்த்தார். ஆகாசத்தில் சூரியன் தெரிஞ்சார். இந்த சகப்பு பழம் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு இங்கேருந்து தாவினார். தாண்டின வேகம் கிட்டக்க போக ஒரே வெப்பம். அப்போ வாயு பகவான் பார்த்து நம்ம குழந்தைக்கு சுகமாக இருக்கட்டும்னு சில்லுன்னு காத்தடிச்சார். அவர் தானே தந்தை. சூரியனும் சின்ன குழந்தையா இருக்கார், நம்ம ரொம்ப வெப்பத்தை கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக மந்தமாக பிரகாசித்தார். இதோ சின்ன குழந்தைங்கிறதுனால தெரியாத வந்திருக்கான், அவனை நாம் வெப்பத்தில் சுட வேண்டாம் என்று சூரியனும் குறைவாக இருந்தார். அன்னைக்கு கிரகணம் பிடிக்க வேண்டிய நாள். அதனால் அன்னைக்கு ராகு கிரகணம் பிடிக்கிறதுக்கு வந்தார். இந்த பிள்ளை பார்த்தவர், நான் இந்த பழத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக பறந்துட்டு இருக்கிறச்சே வேற யாரோ குறுக்கு வந்து இந்த பழத்தை பிடிக்கிறாரே, இந்த பழத்தை விட அந்த பழம் நன்றாக இருக்கிறதே அப்படின்னு நினைத்து நான் அதை நோக்கி தாவ பார்த்தார். அவர் திகைச்சு போய், இது என்ன இந்த குழந்தைகிட்ட இன்னைக்கு சிக்கினுட்டோம், எல்லாருமா போய் பிரம்மாவனிடத்துல புகார் பண்ணுவோம். பிரம்மா வந்து இந்திரனிடத்துல புகார் பண்ணார். இந்திரன் வெள்ளை யானையில ஏறி உட்காண்டான், இவ்வளவு பெருசு வெள்ளை யானை. அத்தோட இந்த இடத்துக்கு வரச்சே ஹனுமார் பார்த்தவர், இந்த வெள்ளைப்பழம் எல்லாத்தோட நல்லா இருக்கு. ஏற்கனவே இருக்கிற சகப்பு பழம் சுமாராக இருந்தது, அது சூடாக வேற இருக்கு. இது அப்படியே சந்திரநாட்டம் குழுகுழுன்னு இருக்கு. அதனால் ஐராவதத்தின் பேரில் தாவ போனார். இனிமே விட்டு வச்சா இந்த குழந்தைய வச்சாலே ஆபத்து. கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தால் ஓங்கி அடிக்க இந்த பக்கத்தாடையில் பட்டுது, வீங்கித்து. அங்கேருந்து தடால்னு குழந்தை கீழே விழுந்தது. ஒரு பாறாங்குலில் மோதி இந்த பக்கத்தாடை வீங்கித்து. 2 பக்க தாடையும் வீங்கினதுனால ஹனுமான் அப்படிங்கிற பேர். ஹனுன்னா இந்த இடத்துக்கு பேர். இந்த இடம் வீங்கினபடியால் அவருக்கு ஹனுமான் பேர் வந்தது. குழந்தை அடிபட்டு கீழே விழுந்த உடனே தந்தை வாயு பகவானுக்கு மிக வருத்தம். நம்ம குழந்தைய போய் இப்படி அடிச்சுட்டாளேன்னுட்டு எடுத்து தோளில் போட்டுண்டார். விறுவிறுன்னு ஒரு குகைக்கு போனார். மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு குகைக்குள்ள உட்கார்ந்துட்டார். அவர் பிராணாயாம பயிற்சி பண்ண போயிட்டார். நம்ம பண்ணா ஆயுள் நீடிக்கும், அவர் பிராணாயாமம் பண்ணா இருக்கிற பிராணனும் போயிடும்.